ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். 5:30 மார்னிங் 5:30 எப்படி இருக்குது பாருங்கள். காலையிலேயே பகல் வந்து இப்போ கூடுதலாக இருக்குங்க. சீக்கிரமாக விடிஞ்சிருது. 5 மணிக்கே இந்த மாதிரி இருக்குது பாருங்க. இந்த வெட்டத்தில் நல்லா விடிஞ்சாச்சு. நம்ம பார்த்தா நம்ம செல்லக்குட்டிகள்லாம் எப்படியே நிற்கிறாங்க. காலையிலே ஜன்னலை திறந்தா எல்லாரையும் பார்க்கலாம், குருவிகளையும் பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வர ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் இருக்குது. அதனால் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ப்ரேயருக்கு வேறு உட்காரணும். இந்த மாதிரி டைமு கிடைக்காது. அதுக்கப்புறம் ஏன்னா டியூட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா ப்ரேயர்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் உட்காரணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ப்ரேயரில். ஸோ அதனால் நம்ம இட்லியெல்லாம் ஊற்றி வச்சாச்சு. இது வெந்துட்டுருக்கு. நம்ம சட்னி தான் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இட்லி வச்சது பார்த்திங்கன்னா வெந்தாச்சு. இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் இதை எடுத்துடலாம். இனி நம்ம சட்னி தான் வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி சட்னிக்கு எண்ணெய் பொரிஞ்ச உடனே, அதாவது எண்ணெய் சூடாகணுன்னா நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நம்ம பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த வளராய் ப்யூர் ஆயில் மில்க் கோகனட் ஆயில் இதில் தான் நான் வாங்கிட்டு வந்தது. இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா வடசேரியில் தான் வாங்கினேன். அங்கே தான் பார்த்திங்கன்னா நல்ல ப்யூர் ஆயிலெலாம் கிடைக்கும். ஸோ அங்கே தான் வாங்கினது வடசேரியில். செக்கு எண்ணெய் எல்லாமே எங்கள் வடசேரியில் நம்ம அவுட்டா மார்க்கெட் இருக்குல்ல, அதுக்குள்ளே நிறைய சந்தைகள் இருக்குது. நம்ம அதில் நம்ம போய் பார்த்து எடுத்து வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ காஞ்ச மிளகா. இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பூண்டு, அவ்வளோதான். இப்போ இதை வதக்கலாமா? இது பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டு வதக்கிட்டு நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து தாளிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்தாச்சு. இது ஒரு 2-3 பேர் சாப்பிடலாம். அதுக்குள்ளே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போதும். நான் பெரிய வெங்காயம் பெரிய தக்காளி எடுத்ததுனால எனக்கு ரெண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையும் சாப்பிட்டுக்கலாம், நைட்டுக்கும் எடுத்துக்கலாம். இது இப்போ நீங்களாக இருந்தாலும் இப்போ 2 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக போதும். 2-3 பேர் கூட சாப்பிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி, நான் வந்து புதினா மணத்துக்காக போடுறேன். அது எல்லாம் இதில் போட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்ல மணம் கொடுக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுக்கணும். ஓகேவா? இது புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டோம் பாருங்கள். இது வந்து லைட்டாக வெந்தால் போதும். ரொம்ப நம்ம வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மிக்சியில் கூட அரைச்சிட்டு திருப்பியும் நம்ம என்ன பண்ணுவோம், கடுகு கொட்டிச்சு தாளிக்கும் போது கொஞ்சம் வந்து கொதிக்க விடுவோம்ல, அதனால் லைட்டாக நம்ம வந்து சாட்டேஜ் பண்ணால் போதும். ஓகே, இனி சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வரலாம். காலையிலே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த வந்து கேட் வந்து அப்படியே இருக்குது, ரசிக்க முடியுங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய குருவிகள்லாம் இந்த டைமில் தான் வந்து உட்காந்துருக்கும். ஸோ அப்படியே ஆடுது பார்த்திங்களா குருவிகள்லாம், அதெல்லாம் ரசித்து பார்ப்பேன். நேச்சுரல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நமக்கு எவ்வளோ தான் மனக்கவலை இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் பார்த்திங்களா. இது ஒரு லாவெண்டர் பூக்கும் பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நல்ல பூத்துன்னு இருக்குது. ஒரு அலங்கார செடி மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. சரி, நமக்கும் டைம் ஆகியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரேயருக்கு உட்காரணும். அதுக்கு முன்னால் குளிச்சுட்டு தான் நான் போவேன். ஆன்லைன் ப்ரேயராக இருந்தாலும் நம்ம ரெஸ்பெக்ட் ரொம்ப கொடுக்கணும். ஏன்னா ப்ரேயருக்கு எப்போவுமே சுத்தமாக இருந்து நம்ம மனசும் சுத்தமாக இருக்குது. ப்ரேயர் பண்ணும்போது தான் நம்ம எந்த ஒரு இதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறோமோ அது வந்து கிடைக்கும். எவ்வளோ தான் நம்ம வந்து தப்பு பண்ணாலுமே நம்ம வந்து பாவமன்னிப்புங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது கேட்கணும் கண்டிப்பாக. எனக்கு வந்து இந்த மாதிரி குருவிகள்லாம் பார்க்குறது, நேச்சுரல்ஸ்லாம் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வயக்காடு பக்கத்தில் மைனா குஞ்சுங்கள்லாம் அப்படியே வந்து நிற்கும், கொக்கு வந்து நிற்கும். எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கவே. இயற்கை தாங்க, ரசிக்கலாம். நமக்கு வந்து எவ்வளோ தான் கவலைகள் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நின்னீங்கன்னா கவலைகள் எல்லாம் பறந்து போயிடும். காலையிலே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலையாக கிளைகளில் வந்து உட்காந்துருக்குங்க. சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தெரியாக நல்லா கட்டியாக அடைச்சாச்சு. இனி நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இட்லியும் வெந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி இருந்திருக்க போலியே. அதுக்கப்புறம் இப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. தண்ணி நான் இட்லி பாத்திரத்தை எடுத்த உடனே அதில் இருந்த வேர்வை தண்ணி வந்து இதில் பட்டுடுச்சு, அதான் தெரிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் கடுகு பொட்டுனதுக்கப்புறம் தண்ணி பார்க்கணும் பாத்திரத்தில், இல்லைன்னா நம்ம மேலே மூஞ்சிலேயே அடித்து விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் கொட்டிட்டு நம்ம அதில் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், கொதிக்க விடணும். ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே இருக்குது. புதினா ஃப்ளேவரு எல்லாமே வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம்
நம்ம என்ன பண்ணிடலாம், இட்லியோடு சர்வ் பண்ணி சாப்பிட்றலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் இனி நமக்கு செடியெல்லாம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ப்ரேயரில் இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு காஃபியோ டீயோ போட்டு நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலாம். இதேமாரி வேறு வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக சீக்கிரமாக செய்கிற மாதிரி இன்ஃபர்மேட்டிவ்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடுங்க. இதுமாரி வேறு வீடியோஸோடு உங்களை பார்க்குறேன்.